பிரைஸ் அல்லாட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? ரகு அந்த வீட்டு வாசல்ல பெல் அழுத்திட்டு நின்னாரு. உள்ள இருந்த அம்மா கதவு வந்து திறந்துட்டு, என்ன ரகு, இப்பதானே உன் கடையில பொருளை போட்டேன்னு நீ காசு கொடுத்த, பொருளுக்கு அதிகமா காசு கொடுக்க வந்திருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சாங்க. இதை கேட்ட ரகு சிரிச்சுக்கிட்டே தான் பாக்கெட்ல இந்த டப்பாவை எடுத்து கொடுத்தாரு. ஒன்றும் புரியாம அந்த அம்மா அதை வாங்கிட்டு, அச்சுச்சோ, என் பொண்ணோட செயின், தம்பி இது எப்படி உங்க கையில அப்படின்னு கேட்டாங்க. நீங்க பழைய பொருள் போட்டீங்கல்லம்மா, அதை எடுத்து வைக்க போக்குல அதுக்குள்ள இருந்துச்சு இந்த டப்பா அப்படின்னு சொன்னாரு ரகு. இதை கேட்ட உடனே அந்த அம்மா, தம்பி உனக்கு ரொம்ப நல்ல மனசு, அடுத்த மாசம் உன் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறல்ல, இருந்தாலும் எவ்வளவு உண்மையா நீ கொடுத்துருக்க தம்பி, உன்னை கடவுள் நல்லா வைப்பார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சிரிச்சுக்கிட்டே ரகு, இருக்கட்டும்மா, இனிமேல் பழைய பொருளை போடும்போது கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்துட்டு போடுங்கம்மா. சரி, எனக்கு கடையில் ஆள் இல்லை, நான் தான் போய் பார்த்துக்கணும், வரேம்மா அப்படின்னு சொல்லி ரகு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ரகுக்கு மனசுல ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் தான் பொண்ணோட கல்யாணத்தை நினைச்சு கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. அப்பதான் அவருக்கு ஃபோன் வந்துச்சு. தான் பாக்கெட்டில் இருந்த செல்போன் எடுத்து ஹலோன்னு அட்டன் பண்ணாரு. எதிர்முனையில அவருக்கு மருமகனா வரப்போறவர் பேசினாரு. மாமா அப்படின்னு சொன்னாரு. கேட்ட உடனே ரகு, சொல்லுங்க தம்பி, என்னங்க தம்பி விஷயம் அப்படின்னு கேட்டாரு. பதிலுக்கு அவரு, மாமா, எங்க அம்மா அப்பா இப்படி வரதட்சணையில கராரா இருந்தது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு, அவங்க அப்படி பேசினாங்கன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா அப்படின்னு சொன்னாரு. பதிலுக்கு ரகு, நான் எப்படி தம்பி தப்பா நினைச்சுக்குவேன், பொண்ணை பெத்தவனாச்சே, நான் அதெல்லாம் செஞ்சு தானே தம்பி ஆகணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு செஞ்சிடறேன் தம்பி அப்படின்னு ரகு சொன்னாரு. பதிலுக்கு மருமகன், இல்லை மாமா, அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன், நீங்க தப்பா நினைக்கலைன்னா நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறேன், வருங்கால மனைவிக்கு அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சேன் மாமா, நீங்க கடைக்கு வந்தா மட்டும் போதும், நான் நகைக்கான பணத்தெல்லாம் கொடுக்குறேன், பொருள் எல்லாமே அந்த பணத்திலே வாங்கிடலாம் மாமா, நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலல்ல அப்படின்னு கேட்டாரு. ரகுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஆமாங்க, நம்ம கொஞ்சம் உண்மையா இருந்தா போதும், கடவுள் நம்மளை நிச்சயமா ஆசீர்வாதமா வைப்பாரு. இன்னைக்கு என்ன வசனம் சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. ஆமாங்க, பரிபூரணனா குறைவே இல்லாம முழுமையான ஆசீர்வாதம். ஆமாங்க, தேவன் உங்களோட உண்மைக்கு தகுந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோட காத்து இருக்கிறாரு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.